எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நானுமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, இவர் நாங்க நடுவரா பார்த்துருக்கோம், பேச்சாளரா பார்த்துருக்கோம். ஒரு ஆளுமை திறன் உள்ள அவர் பேசினார் அப்படின்னா, அந்த ஆடிட்டோரியம்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கட்டி இழுக்கக்கூடிய ஒரு திறமையான ஒருத்தர். இதுவரைக்கும் அவருடைய பேச்சுக்களை நான் காணொலி வாயிலாக தான் பார்த்துருக்கேன். முதல் முறையா நான் நேர்ல பார்க்க போறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வளர்ந்து வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நடுவரா உட்கார்ந்து பேச்சு சொல்லிக் கொடுத்து நிறைய பேச்சாளர்களையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேச்சு. நம்ம ட்ரெண்டிங்ல ஒரு விஷயத்த சொல்ல போனா, நிறைய பேரு பேச்சாளர், நான் பேசுறேன், நான் பட்டிமன்றம் பேசுறேன் அப்படின்ட்டு அவங்களே ஒரு அடைமொழி வச்சுக்கிட்டு பட்டிமன்ற துறையே இழிவுபடுத்திட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பட்டிமன்றம்னா இதுதாங்க, பேச்சுனா இதுதாங்க, தமிழ் வார்த்தைனா இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்டிநாடு சமையலுக்கு பெயர் போன காரைக்குடியிலிருந்து இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பல வெளிநாடுகளில் இவருடைய பேச்சு பல மக்களுடைய காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. மிடில் கிளாஸ் பசங்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன தெரியுமா? நம்மளுடைய பேச்சை ஒரு 10 பேர் பார்த்து நம்மளை இன்ஸ்பயர் ஆகணும்னு. அந்த சாதனையை முறியெடுத்து அந்த சாதனையை படைத்து இன்னைக்கு விஜய் தொலைக்காட்சியினுடைய பல பேச்சாளர்கள் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தமிழகத்தில் இளம் பேச்சாளராக, தனி பேச்சாளராக, தன்னம்பிக்கை பேச்சாளராக, மிரட்டும் தமிழால் பேசக்கூடிய ஒரே ஒரு இளைஞர் இன்றைக்கு நமது காரைக்குடியிலிருந்து வருகை தந்த விஜய் தொலைக்காட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சினுடைய வெற்றியாளர் திரு ராகவேந்திரன் அவர்கள் ஒரு பலத்த கைத்தடுகளோடு மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே, பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவிப்பவளே, மறு சுமந்து சோராமல் மஞ்சம் என்றும் பார்க்காமல், கரு சுமந்து சோராமல் கன்னி நிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சலிக்காமல், மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல், தாங்கும் நமக்கெல்லாம் தாயாகி வந்த அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். கை தட்டின 12 பேருக்கு மட்டும் நன்றி சொல்லி ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அப்படின்னு அவங்க சும்மா காட்சி சொன்னாங்க. ரொம்ப அழகா நீங்க எல்லாம் கேட்குறீங்க. நல்லா கேட்கிறவங்ககிட்ட தான் நிறைய பேச முடியும். அதுவும் நிறைய அம்மாக்கள் நீ பேசு தம்பி நான் கேட்கிறேன் அப்படின்னு தலைய ஆட்டுறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. எங்க ஊர் பக்கம் ஒரு பேச்சாளரை பேச கூப்பிட்டாங்க. அவர் மணிக்கணக்க பேசினார். அவருக்கா நாம அதிகம் பேசிட்டோமோ அப்படின்னு தோணி பேச்ச முடிச்சார். பேசாம வீட்டுக்கு போயிருக்கலாம். வரிசையில் இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி ஐயா இவ்வளவு நேரம் பேசினல்ல, ஐயா பேசினதுலயே எது உனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னாரு. இத்தோடு என் உரையை முடித்துக் கொள்ளுகிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான் ரொம்ப பிடிச்சதுன்னா. அந்த மாதிரிலாம் நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பிள்ளைகள்கிட்ட பேசுறதே ரொம்ப சிரமம். சும்மா வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசினாலே அவங்க 1000 பேசுறாங்க. அதுவும் இவ்வளவு திறமசாலிகள் மத்தியில் பேசுறதுன்னு வைங்களேன் ரொம்ப கஷ்டம். அதுவும் அன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன். 1ஆம் கிளாஸ் பிள்ளைகளை வரவேற்கிற நிகழ்ச்சி. அதுக்கெல்லாமா நீ பேச போற அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்கும் போறேன். 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்க அப்படியே வரிசையா உள்ள வந்துச்சுங்க. ஆசிரியர் என்ன பண்ணாரு, ஒரு ரோசா பூவை கையில கொடுத்து இந்த பிள்ளைகளை வெல்கம் பண்ணார். இப்போ அழகா ஒரு சின்ன பாப்பா உள்ள வந்தா. இவர் என்ன பண்ணாரு, ரோசா பூவை கையில கொடுத்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னாரு. உடனே அந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பா சொன்னுச்சு, மை நேம் இஸ் பொன்னி சார். இவர் பேசாம இருந்திருக்கலாம்ல. இவர் சொன்னாரு ஸ்வீட் நேம்மா. உடனே அந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பா சொன்னுச்சு, சீ போங்க சார், பொன்னி ஸ்வீட் நேம் இல்லை சார், பொன்னி ரைஸ் நேம் சார் அப்படின்னுச்சு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ஒரு காலத்துல எல்லாம் நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாம என்ன பண்ணோம், அம்மா கிட்ட அம்மா பசிக்குது பிஸ்கட்டு பிஸ்கட்டு அப்படின்னு அழுதோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் அம்மா கிட்ட பீஸ் கட்டு அப்படின்னு அழுகுதுங்க. காலம் மாறி இருக்கு. ஒரு காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ள செல்போன் கொண்டு போக முடியாது. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பள்ளிக்கூடத்துக்குள்ள செல்போன் கொண்டு போனேன்னு வைங்களேன்,
ஒரு ரைடு நடத்தி பேக் எல்லாம் செக் பண்ணி யாராவது பேக்கில் செல்ஃபோனோ மெமரி கார்டோ, அந்த காலத்தில் ஐபேடுன்னு பாட்டு கேட்கறதுக்கு ஒன்றெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் யாராவது வச்சிருந்தா, சிம் கார்டு வச்சிருந்தா கூட பிடிச்சிருவாங்க. பிடிச்சி கொண்டு போய் ஹெட்மாஸ்டர் ரூம் முன்னாடி நிறுத்தி, நாளைக்கு வரும்போது உன் ஆத்தா அப்பனோட தான் வரணும், டிசி ரெடியாக இருக்குன்னாங்க. நாங்கள்லாம் பயந்துக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போனோம், எதையும் கொண்டு போகாமல். கொரோனா வந்துச்சு. எந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள செல்போன் போகக்கூடாதுன்னு சொன்னோமோ அந்த செல்போனுக்குள்ள தான் பள்ளிக்கூடமே நடந்துச்சு. செல்போன் இல்லைன்னு வைங்களேன், அந்த 2 ஆண்டுகள் நம்ம பிள்ளைகளுடைய கல்வி என்ன ஆயிருக்கும்? பெரிய கேள்விக்குறிதான் நம்ம முன்னாடி வந்து நிற்கும். ஆனா இந்த செல்போனை இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. நான் காரைக்குடி அழகப்பா அரசு பொறியியல் கல்லூரியில 2 ஆண்டு முதுகலை பொறியியல் படித்தேன். மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் படிச்சுட்டா தம்பி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. 2 வருஷம் எம்இ படித்தேன். என்னோட பெரம்பலூர்ல இருந்து இளவரசன் ஒரு பையன் படித்தான். 2 வருஷமும் ஒரு நாள் கூட லீவு போடாம தினமும் அவன் காலேஜுக்கு வந்துருவான். நீங்க எல்லாம் இளவரசனை நல்ல பையன் நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. அவன் 2 வருஷமும் காலேஜுக்கு வருவான், ஆனா ஒரு நாள் கூட கிளாஸுக்கு வந்ததே இல்லை. எங்க காலேஜில் ஒய்ஃபை டவர்னு ஒரு இடம் இருக்கும், அதுக்கு கீழே தான் உட்கார்ந்துருப்பேன். 2 வருஷமா இளவரசன் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புனான் ஃபேஸ்புக்கில். 2 வருஷம் முடிவில் நான் போய் கேட்டேன், டே இளவரசா, 2 வருஷமா ஒரு பொண்ணுக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருந்தியே, அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு. நானே பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சரி நண்பனாச்சே, நாம ஏதாவது உதவி பண்ணலாம்னு சொல்லி அந்த ஐடியை காட்டு, ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம்னு ஃபோனில் ஃபேஸ்புக்கில் போய் ஐடியை காமிச்சேன். ப்ரொஃபைல் பிக்சரில் ஒரு பூ படம், அக்கவுண்ட் நேம் புஷ்பா, டேட் ஆஃப் பர்த்தில் ஒரு டேட் ஆஃப் பர்த், ஊரு தஞ்சாவூர், அடுத்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். புஷ்பா படித்தது கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தஞ்சாவூர். புஷ்பா எப்படிங்க கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்க முடியும்? இவன் 2 வருஷமா புஷ்பா கிட்ட பேசுறேன்னு நினைச்சு புஷ்பராஜுங்கிற பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கான். இவனால புஷ்பா புருஷன் ஆகவே முடியல. 2 வருஷமா இதாங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் செல்போனை கையில கொடுத்தா போதும், யார் யாரு கூட எல்லாமோ பேசுறாங்க. அதுவும் நண்பர் ராஜாராம் சொன்னார்ல, பாடுறதுக்கு செல்லக்குட்டியை கூப்பிட்டா செல்லக்குட்டியோட அம்மா வருது. அது உண்மையிலே ஒரு பையன் வாழ்க்கையில் நடந்துச்சு. எங்க வீட்டில இருந்து 4 வீடு தள்ளி ஒரு பையன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். நான் போய் என்னதான் அனுப்புறான்னு பார்ப்போம் அப்படின்னு பக்கத்தில் உட்கார்ந்தேன். இன்ஸ்டாகிராம்ல இங்க இருந்து பையன் அனுப்புறான், செல்லக்குட்டி செல்லக்குட்டி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அங்க இருந்து பதில், செல்லக்குட்டி இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து பையன் கேட்கிறான், செல்லக்குட்டி இப்போ என்ன சாப்பிடுது. அதுக்கு அங்க இருந்து பதில், செல்லக்குட்டி இப்போ இட்லி சாப்பிடுது. அடுத்து பையன் கேட்கிறான், செல்லக்குட்டி இப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு. அதுக்கு அங்க இருந்து பதில், செல்லக்குட்டி லுங்கி கட்டி இருக்கு. பையன் தோத்து போனதா ஒத்துக்க முடியாதுல்ல. திரும்ப இங்க இருந்து பையன் அனுப்புறான், செல்லக்குட்டி லுங்கி எல்லாம் கட்டாதே. அதுக்கு அங்கிருந்து வந்த பதில், பேசுறது செல்லக்குட்டி இல்ல, செல்லக்குட்டியோட அப்பா. 1 மணி நேரமா செல்லக்குட்டியோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு செல்போன்ல இந்த பிள்ளைகள் செய்யற பிரச்சனையே இது. இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? ஏன் பிள்ளைகள் செல்போன்ல யார் யார் கூட எல்லாமோ பேசுறாங்க? நாம நம்ம பிள்ளைகளோட பேசுறது இல்லை. அதனாலதான் செல்போன்ல பிள்ளைகள் யார் யார் கூட எல்லாமோ பேசுறாங்க. சார், நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு கணவன் மனைவி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனாங்க. அவங்களுக்கு 6 வயசுல ஒரு பாப்பா. அப்பா ஆபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இந்த 6 வயசு பாப்பா வேகமா வந்துச்சு. அப்பா, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுமா, என்ன டவுட்டு? ஏன்பா, உன்னோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுப்பா? இந்த அப்பா சொன்னாரு,
சாயங்காலம் சொல்றேன்டா. அப்பா வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்கேன்ல. அப்பா டையெல்லாம் மாட்டி சாக்ஸ் எல்லாம் மாட்டி ஷூ போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த 6 வயசு பாப்பா அப்படியே மெல்ல வந்தா, ஏப்பா உன் ஒரு நாள் சம்பளம் எம்புட்டு சொல்லுவியா மாட்டியா? ஏண்டா அப்பா தான் சொல்றேன்ல சாயங்காலம் வந்து சொல்றேன்னு, விடுறா. அப்பா லேப்டாப்லாம் எடுத்து பேக்ல வச்சு வாசலுக்கு போயிட்டாரு. இந்த பாப்பாவும் பின்னாடியே வாசலுக்கு போறா. ஏப்பா உன் ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு தான் போயேன்ப்பா. இந்த அப்பா சொல்றாரு, யாரு கேட்க சொன்னா? உங்க அம்மா கேட்க சொன்னாளா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா யார் யார் மூலமாவோ கேட்டு பார்த்தா, நான் சொல்லலைன்னு சொல்லி இப்ப ஓ மூலமா கேட்கிறாளா? சொல்ல மாட்டேன்னார். கார்ல ஏறி உட்கார போறாரு அப்பா. இந்த 6 வயசு பாப்பா வேகமா அப்பா கையை பிடிச்சு இழுத்து, ஏப்பா உன் ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு போ. இந்த அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவ்வளவு வீம்பு பிடிக்கிறா, சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்னு ஆபீஸுக்கு போறதையே மறந்து பிள்ளை கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து சொல்றாரு, உனக்கு என்ன தெரியணும்? அப்பாவோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுன்னு தெரியணும், அவ்வளவுதானே. அப்பாவோட ஒரு நாள் சம்பளம் $40 சொன்னார். உடனே 6 வயசு மக சொன்னா, $5 குறையுது. இந்த அப்பா சொன்னாரு, அம்மா சத்தியமா அப்பாவோட ஒரு நாள் சம்பளம் $40 தான்மா, நம்பு. $5 குறையுதுப்பான்னுச்சு. இந்த அப்பா நேரா போய் ஒரு சாக்லேட்டை எடுத்து வந்து மக கையில கொடுத்து பக்கத்துல உட்கார்ந்து, டே தங்கம், அப்பாவை நம்ப மாட்டியா? அப்பாவை நம்ப மாட்டியா? அப்பாவோட ஒரு நாள் சம்பளம் $40 தாம்மா, நம்புன்னாரு. இந்த 6 வயசு பாப்பா சொன்னுச்சு, $5 குறையுதுப்பான்னுச்சு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. மக முன்னாடி உட்கார்ந்து அவ உள்ளங்கையை எடுத்து அவர் உள்ளங்கையில வச்சு, ஏண்டா தங்க பிள்ளைல அப்பா சொன்னா கேப்பீல, அப்பா மேனேஜருக்கு வேணாலும் போன் போட்டு தரேன்டா, நீ மேனேஜர்கிட்ட வேணாலும் கேளு. அப்பாவோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? $40 தாம்மான்னாரு அப்பா. அந்த 6 வயசு பாப்பா அப்பையும் சொன்னா, $5 குறையுதுப்பா. இந்த அப்பாவுக்கு எதுவுமே புரியலைங்க. டையெல்லாம் கலட்டி ஷூவெல்லாம் கலட்டி தூக்கி போட்டு மக கிட்ட கேட்டார், ஏண்டா அப்பா இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, அப்பா சொல்றத நீ நம்பவே மாட்டியா? அப்பாவோட ஒரு நாள் சம்பளம் $40 தான்டா. அந்த பாப்பா அப்பையும் சொன்னா, $5 குறையுதுப்பா. இந்த அப்பா விடுறதா இல்லைங்க. என்னடாமா அப்பாவும் $40 நீ $5 குறையுது $5 குறையுதுங்கிற, என்னடா $5 குறையுதுன்னு இந்த அப்பா கேட்டாரு. அதுக்கு அந்த 6 வயசு பாப்பா அவங்க அப்பா கிட்ட சொன்ன அந்த பதில் தான் இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற பதில். ஏப்பா நீ எனக்கு டெய்லி காசு தருவீலப்பா, அந்த காசை நான் கொஞ்சம் கொஞ்சமா என் உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா. என் உண்டியல்ல இப்ப $35 இருக்குப்பா. நீ ஒரு நாள் முழுக்க என் கூட என் அப்பாவா என்னோடயே இருக்கணும்னா நான் உனக்கு $40 சம்பளம் தரணும்லப்பா. என்கிட்ட $35 இருக்குப்பா, $5 குறையுதுப்பான்னு அந்த பொண்ணு சொன்னாலாம். இன்றைக்கு நம் வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்ல நினைக்கிறது இதுதாங்க. உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட பேசுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லிதான் தெரியணுமா? தேச தந்தை யாரு? மகாத்மா காந்தி. காந்தி தன் குடும்பத்தோடு செலவழித்த நேரம் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. இந்தியா முழுக்க பயணப்பட்டார். காந்தி எங்க ஊருக்கு வரமாட்டாரா அப்படின்னு எல்லாரும் ஏங்கி தவிச்ச காலம் அது. அந்த காந்தி அவர் குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப சொற்பமான நேரம் தான் செலவு பண்ணாராம். ஆனா அந்த சொற்பமான நேரத்திலும் கூட தன் பிள்ளைகளோடு அரை மணி நேரம் பேசுவதற்காக ஒதுக்குவாராம். நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க, உங்க பிள்ளைகளோட வந்திருக்கீங்க, நிறைய பெண்கள் இருக்கீங்க. உங்க பிள்ளைகள் சாதிக்கணும், பெரிய ஆளா வரணும், முன்னேறணும், சிகரத்தை தொடணும்னு ஆசைப்படுறீங்கல்ல. உங்க பிள்ளைகளுக்காகத்தான் நாங்க ஓடுறோம்னு சொல்றீங்கல்ல. நான் ஓடுறதெல்லாம் எதுக்காக? நான் சேர்த்து வைக்கிறதெல்லாம் யாருக்காக? ஏன் பிள்ளைக்காகன்னு சொல்றீங்கல்ல. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நிறைய பணத்தை சேர்த்து வைக்கிறீர்கள், நிறைய தங்கத்தை சேர்த்து வைக்கிறீர்கள், நிறைய நிறைய வெள்ளியை சேர்த்து வைக்கிறீர்கள். ஆனால் கொஞ்சம் கூட உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நேரத்தை சேர்த்து வைக்கவில்லைனா
உங்கள் பிள்ளைகள் எப்படி சாதிப்பார்கள்ங்கிறத இனி வருகிற காலங்கள்லையாவது உங்க பிள்ளைகளோட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேசுங்க. அப்படி நீங்க நேரம் ஒதுக்கி பேசினாதான் உங்க பிள்ளைகள் மனம் விட்டு உங்ககிட்ட பேசுவாங்க. உங்ககிட்ட மனம் விட்டு பேசினாதான் உங்க பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறதும் தெரியும், உங்க பிள்ளை எந்த ஆற்றலோடு இருக்கிறான் என்பதும் தெரியும். அப்ப மனம் விட்டு பேசணும். இப்படிதான் டிவியில் என்ன மாதிரியே ஒரு பேச்சாளர் வந்து மனம் விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்காரு, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சு மனம் விட்டு பேசுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அப்பா அம்மா 2 பிள்ளைகள் 4 பேர் ஹாலில் உட்கார்ந்துருக்காங்க. மனம் விட்டு பேசுவோம் அப்படின்னு ஒன்றா மொதல் பையன் சொல்லியிருக்கேன், அப்பா பேசுறதுன்னு முடிவாயிருச்சு, நான் முதல்ல பேசுறேன். அதுக்கு என்னடா தங்க குட்டி நீ பேசு அப்படின்னு அப்பா சொன்னார். உடனே பையன் சொன்னா, அப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு நாய் வாங்கணும் பான்னு. உடனே இந்த அப்பா அதை நகைச்சுவையா மாத்துவோம் அப்படின்னு நினைச்சு, எதுக்குடா நம்ம வீட்டுக்கு இன்னொரு நாய், அதான் அப்பா நான் இருக்கேன்லன்னாரு. உடனே அந்த பையன் தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டே சொன்ன, நீங்க இருக்கீங்கப்பா, இன்னொரு நல்ல நாய் வாங்கணும்னு. அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சிரிப்பு. நான் சொல்ல நினைச்சதெல்லாம் அவன் சொல்றானே, இங்கேயும் பாருங்க சிரிப்பு. எங்க ஊர் பக்கம் சட்டிநாட்டு பக்கம் தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லு. ஏன், நாம எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியா சிரிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில் விளைச்சல் அறுவடை அவ்வளவு தூரம் சிறப்பா இருக்கும். நீங்களாம் நல்லா சிரிக்கிறீங்க, அதை விட நல்லா கேட்குறீங்க. இப்போ காலி நாற்காலியை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா கொரோனா காலத்திலே நான்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். 2 வருஷம் கிட்டத்தட்ட 700 நாள் ஃபோனில் என்னை பார்த்து நானே பேசினாலும், அதனால காலி சேரை பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன். அதுவும் கொரோனாவில் தம்பி நீங்கள் டிவியில் பேசணும்னார் ஒருத்தர். சரிங்க சார், டிவியில் தானே நான் பேசுகிறேன் அப்படின்னு சென்னைக்கு போனேன். ஒரு சின்ன ரூமில் ஒரே ஒரு கேமரா, ஒரு கேமராமேன் இருந்தார். 3 மணி நேரம் பேசுறேன். நீங்க பயப்படாதீங்க, இங்க அப்படி பேச மாட்டேன். 3 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு இந்த கேமராமேனை பார்த்தேங்க, ஒரு இடத்துல கூட சிரிக்கல, தலையாட்டல, ரசிக்கல. எனக்கு கோபம் வந்துருச்சு. நேரா போனேன், டேய் 3 மணி நேரம் பேசினேன்ல, ஒரு சின்னதா சிரிக்கப்படாதான்னு. அவன் என்னை பார்த்து கேட்டேன், கியா போல் கியா கராகேன்னு. அவன் இந்தி, அவன்கிட்ட நான் 3 மணி நேரம் தமிழில் பேசியிருக்கேன். இப்போ அவன்கிட்டயே 3 மணி நேரம் பேசியிருக்கேன்னா அப்போ உங்ககிட்ட அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் போதும் அப்படி நினைக்கிறதுக்குள்ள நான் பேசி முடிச்சிருவேன். எங்கள் ஊர் பக்கம் பரமக்குடிக்கு ஒரு பேச்சாளர் பேச வந்தாருக்கா. இதே மாதிரி அரங்கத்துக்குள்ளே வந்தார். அரங்கம் முழுக்க காலிச்சாரு, ஒரு பயம் இல்லை. ஒரே ஒரு பார்வையாளர் முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்தேன். பேச்சாளர் அப்செட் ஆகி, இங்கே இல்லாமல் நான் பேசுறது, எவ்வளவு பெரிய இடத்துல பேசின ஆளு, இந்த ஒரே ஒரு ஆளுக்காக நான் பேச முடியுமா அப்படின்னு நேராக காரில் ஏற போயிட்டாரு. அந்த ஒரு பார்வையாளர் வேகமாக போய் பேச்சாளர் கையை பிடிச்சேன். நில்லுங்க சார், ஒன்னே ஒன்று சொல்லிக்கட்டுமா? சொல்லுப்பா. சார், நான் நம்ம ஊரில் இருக்கிற குதிரை லாயத்தில் வேலை பார்க்குறேன். குதிரை லாயத்தில் வேலை பார்க்குறேன் சார். எல்லா குதிரையும் ரேஸுக்கு போய் ஒரே ஒரு குதிரை மட்டும் லாயத்தில் நின்னாலும் அந்த குதிரைக்கு நான் சாப்பாடு போடுவேன் சார்னா. பேச்சாளருக்கு உரைச்சிருச்சு. இவன்கிட்ட தாண்டா பேசணும். நேரா உள்ள வந்தாரு. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 பதிற்று 10 பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களி அகம் புறம்னு 8 தொகையும் பேசி முடிச்சு கீழே இறங்கி போனாருங்க. அந்த ஒரு பேச்சாளரை பார்த்து கேட்டாரு, தம்பி ஐயா பேசினது எப்படி இருந்துச்சுன்னாரு. அந்த ஒரு பேச்சாளர் சொன்னேன், ஐயா ஒன்னே ஒன்று சொல்லிக்கட்டுமா? சொல்லுப்பா. நான் நம்ம ஊர் குதிரை லாயத்தில் வேலை பார்க்குறேன். ஆமா சொன்னேன். எல்லா குதிரையும் ரேஸுக்கு போய் ஒரே ஒரு குதிரை மட்டும் லாயத்தில் நின்னா அந்த குதிரைக்கு சாப்பாடு போடுவேன். ஆனா எல்லா குதிரைக்கும் போடுற சாப்பாட்டை அந்த ஒத்த குதிரைக்கே போட்டு தின்னு தின்னு தின்னுன்னு படுத்த மாட்டேன்னு. புரிஞ்சவங்க கை தட்டுவாங்க, சிலருக்கு புரியாது. நீங்க ரூம் போட்டு யோசிங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றதுக்காக நான் வரல. சில நல்ல செய்திகளை உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக தான் நிறைய தூரம் பயணப்பட்டு வந்திருக்கேன். நம்மெல்லாம் ராத்திரி நேரம் தூங்கும் போது நம்மளையெல்லாம் தூங்க விடாம ஒன்று பாடாப்படுத்தும். என்னது? கொசு. அந்த அம்மா சொல்லுது, என் வீட்டுக்காரரு, அது உங்க சங்கதி. கொசு, சாதாரண கொசு. தனுஷ் கூட ஒரு படத்துல சொன்னார்ல, கொசு பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும்.
அந்த சாதாரண கொசு ஓர் அறிவு தாங்க கொசுக்கு. அந்த கொசு கூட தான் வாழ்க்கையை முடிக்கும் போது பாருங்க கைத்தட்டு வாங்கிட்டு தான் முடிச்சுக்குது. இப்ப இந்த தம்பி பாவம் இல்லையா? ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுக்கலாம். நாமெல்லாம் பிறந்த உடனே தாலாட்டு, கடைசியில நீராட்டு, நடுவுல நம்மளையெல்லாம் வாழ்க்கையில மகிழ்ச்சியா கொண்டு போறது எது? உங்களை மாதிரி ரசிகர்களுடைய கைத்தட்டு என்கிற அந்த பாராட்டு தான். ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுக்கலாம். நீங்களாம் ரொம்ப அழகா கேட்குறீங்க, அதனால நல்லா பேச வருது. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஊர்ல போய் பேசினேன். ராஜாராமுக்கும் நர்மதாவுக்கும் தெரியும். நிறைய ஜோக் சொல்லுவோம், ஒரு பயம் சிரிக்க மாட்டேன். அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஊர்ல போய் வரிசையா 10 ஜோக் சொன்னேன், ஒரு பயம் சிரிக்கல ராஜாராம். எனக்கு கோவம் வந்துருச்சு. பக்கத்திலே ஊர் தலைவர் உட்கார்ந்துருந்தாரு. என்ன சார் மனசாட்சி இல்லையா அவங்களுக்கு? 10-15 ஜோக் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு பயம் சிரிக்கலைன்னு. அவர் மீசையை முறுக்கிக்கிட்டு சொன்னாரு, ஊர் பய நான் இருக்கும்போது, ஊர் தலைவர் நான் இருக்கும்போது ஊர் பய எவனாவது சிரிப்பானா அப்படின்னாரு. அப்புறம் எதுக்கியா என்ன கூட்டியாந்திய? அப்படிப்பட்ட ஆள்கிட்ட எல்லாம் பேசுவோம். அதையும் தாண்டி ஒரு 2 ஜோக் சொன்னேன். அந்த 4 கல்லூரி பெண்கள் மாதிரி ஒரு பெண்கள் அப்படியே கலகலன்னு சிரிச்சாங்க. உடனே கடைசி வரிசையிலிருந்து ஒரு பாட்டி வேக வேகமா போய் கன்னத்திலே சப்பு சப்பு சப்புன்னு அரைஞ்சு, அந்த பிள்ளை யாரு பெத்த பிள்ளையோ காரக்குடியிலிருந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கு, உனக்கு சிரிப்பு வேண்டி கிடக்கா சிரிப்புன்னுச்சு. அப்புறம் எதுக்கு என்ன குட்டியாந்திய? சிரிக்க வைக்கிறதுக்கு தானே குட்டியாந்திய. அதுவும் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், எங்கே உட்காரணும்னு ஒன்று இருக்கு சார். நல்லா சிரிக்கிறவங்க பக்கத்தில் உட்காரணும். சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருப்பாங்க. அப்படி என்ன இவன் சொல்லிட்டான்னு நீ சிரிக்கிற அப்படிம்பாங்க. அவங்க பக்கத்துலலாம் உட்காரவே கூடாது. ஹோட்டலுக்கு போனீங்கன்னு வைங்களேன், வாஷ் பேஷன் பக்கத்தில் உட்காரக்கூடாது. சிலர் கையை மட்டும் கழுவுவேன், சிலர் குடலையே சேர்த்து கழுவுவேன், அங்கே உட்காரக்கூடாது. அதுவும் தேட்டருக்கு போனீங்கன்னு வைங்களேன், ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தவன் பக்கத்தில் உட்காரவே கூடாது சார். நான் காலேஜ் படிக்கும்போது கும்கின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்த என் ஃப்ரெண்டோட தேட்டருக்கு போனேன். மொதல் சீனு ஒரு யானையை காமிச்சாங்க. பக்கத்துல இருந்து சொன்னா, மாப்பிள்ள இந்த யானை செத்துரும்டான்னு. 3 மணி நேரமா அந்த யானை எப்ப சாகும்னே உட்கார்ந்துருந்தேன். எங்க போனா எங்க உட்காரணும்னு ஒண்ணு இருக்கு. நீங்களா நல்ல சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்துருக்கீங்க, நல்லா ரசிக்கிறீங்க, நல்லா கேட்குறீங்க. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஊருக்கு போய், யாதும் ஊரே யாவர், என்னக்கா எல்லாருக்கும் தெரியுது, எல்லாம் படிச்சிருக்காங்களே, தீதும் நன்றும் என்ன எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு அப்படிதான் சார் ஒரு ஊர்ல போய் செல்வத்துள் செல்வம்னு ஒரு அக்கா எந்திரிச்சு திருமதி செல்வம்னுச்சு. அவங்கள்ட்டையும் பேசிட்டு வந்திருக்கோம். நீங்களாம் நல்லா கேட்குறீங்க. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஊர்ல போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒரு ஐயா வரிசையில் உட்கார்ந்து அப்படின்னாரு. ரசிக்கிறாரே, சூப்பர், இவற்றை தான் பேசணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு அப்படின்னாரு. சூப்பரா, இவற்றை தான் பேசணும். பேசி முடிச்சேன் சார். கீழே இறங்கி, சார் நான் எப்படி பேசினேன்னு அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. பக்கத்தில் இருந்தவன்கிட்ட கேட்டேன், என்னையா என்ன பேசினாலும் அந்த ஆளு அப்படிங்கிறானே, என்ன ஆச்சுன்னு. பக்கத்தில் இருந்தவன் சொன்ன, அவருக்கு நரம்பு தளர்ச்சி, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு வாய் வெட்டும்ன. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்டயே பேசிட்டு வந்திருக்கோம். ஆனா நீங்க சிரிக்கிறீங்க. அப்ப இன்னும் நிறைய பேசணும்னு எங்களுக்கு தோணுது. சுனிதா வில்லியம்ஸ் ஒரு அம்மா இருந்துச்சுலம்மா, நான் கூட அந்த அம்மாவுக்கு 16 வயசுன்னு நினைச்சேன். வீடியோவில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த அம்மாவுக்கு 60 வயசா. இங்க கூட 60 வயசு வரைக்கும் வந்து எல்லாரும் திறமையை வெளிப்படுத்தலாம் இருக்காங்க. 8 நாள் 9 நாள்ல நீ வந்துடலாமா அப்படின்னு அந்த அம்மாவை அனுப்பிச்சு வச்சாங்க. 9 மாசம் கழிச்சு வந்துச்சு. வந்த அம்மா கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், இவ்வளவு மன உறுதி உங்களுக்கு எப்படிமா கிடைச்சது? அதுக்கு சுனிதா வில்லியம்ஸ் சொன்னாங்க, நான் என்னோட ஒரு பகவத்கீதை புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போனேன். அந்த பகவத்கீதை புத்தகம்தான் எனக்கான மன உறுதியை தந்ததுன்னு சுனிதா வில்லியம்ஸ் சொன்னாங்க. கை தட்டின 3 பேருக்கு மட்டும் நன்றி சொல்லி, இந்த அம்மா டிவியில பகவத்கீதையை பத்தி சொன்னதை ஒரு பாட்டி கேட்டிருக்கு. பரவாயில்லையே, சுனிதா வில்லியம்ஸுக்கே மன உறுதியை பகவத்கீதை தந்திருக்கிறது என்றால் என் பேரனுக்கு தராதா அப்படின்னு நினைச்சு
அன்னைக்கு அவங்க பேரனுக்கு பிறந்த நாள். ஒரு பகவத்கீதை புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் பேரனுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கு பாட்டி. மறுநாள் பாட்டிக்கு பிறந்த நாள். பேரன் என்ன பண்ணியிருக்கேன், ஃபுட்பால் வாங்கிட்டு போயிருக்கேன். அக்கா கேட்டிருக்கு, ஏண்டா பாட்டி பிறந்த நாளுக்கு போய் யாராவது ஃபுட்பால் கொடுப்பாங்களாடா, பாட்டிக்கும் ஃபுட்பாலுக்கும் என்னடா சம்பந்தம்? அதுக்கு பேரன் சொன்னேன், நேத்து ஏன் பிறந்த நாளுக்கு பாட்டி மட்டும் பகவத்கீதையை பிரசன்ட் பண்ணுச்சு, எனக்கும் பகவத்கீதைக்கு என்ன சம்பந்தம்? அப்படித்தான் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பேச முடியறது இல்லை. அன்னைக்கு அப்படிதான் சார், ஒரு ஊர்ல நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு அம்மா அப்படியே நேரா வந்துச்சு, தம்பி இங்கேயே பேசிக்கிட்டு இருக்கிய, அந்த பக்கத்து ரூம்ல போங்க, அங்க யாருமே இல்லை, அங்கே போய் பேசுங்க அப்படின்னுச்சு. யாருமே இல்லாத இடத்துல பேசுறதுக்காக வந்திருக்கோம். உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் முன்னாடி பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். அதுவும் எங்க பேச வந்திருக்கோம், மதுரைக்கு பேச வந்திருக்கோம். அந்த அம்மா அப்பதான் சொல்லுது, இப்பதான் நீ பாயிண்ட்டுக்கே வர்ற, இவ்வளவு நேரம் எங்கே போன, வந்துட்டேன். மதுரையில பேச வந்திருக்கோம் சார். சில நாட்களுக்கு முன்னாடி மதுரைக்கு பக்கத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. மண்ணை தோண்டி நம்ம நாகரிகமும் பண்பாடும் எப்படி வந்ததுங்கிறத தெரியப்படுத்துகிற தொல்லியல் ஆராய்ச்சி நடந்துச்சு. அப்ப மதுரைக்கு பக்கத்துல தோண்டி இருக்கிறாங்க, நிறைய தங்க காசுகளா கிடைச்சிருக்கு. இப்ப மதுரைக்காரங்க செல்வ செழிப்பா வாழ்ந்திருக்காங்க. இந்த தங்க காசுல தமிழ் எழுத்துக்கள் இருந்துச்சாம். இத ஆய்வாளர்கள் பதிவு பண்ணிட்டாங்க. இந்த செய்தியை மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் சு வெங்கடேசன் தன் புத்தகத்துல பதிவு பண்றாருங்க. மதுரை சங்கம் வைத்து மட்டும் தமிழ் வளர்க்கவில்லை, தங்கத்திலும் தமிழ் வளர்த்திருக்கிறதுன்னு சொன்னார். இப்ப தங்கத்தில் கூட தமிழ் வளர்த்த ஊர் இந்த மதுரை. அப்படிப்பட்ட மதுரையில பேச வந்திருக்கிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கீங்களா? நான் தான் போனதில்லை, நீங்க எல்லாம் போயிருப்பீங்க. இப்படித்தான் நம்ம போனதில்லையேன்னு சொல்லி அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன். ஜப்பான்ல இருந்து ஒரு டூரிஸ்ட் அம்மா வந்துருந்துச்சு. அப்படி நான் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த பையன் டிவியில பேசுவேன்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போல. உடனே அந்த அம்மா நேரா என்கிட்ட வந்துச்சு, என்ன பார்த்து சொன்னுச்சு, தம்பி ஷாங்காய் அப்படின்னுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா டிவியில பேசுறது குத்தமாம்மா, இனிமே டிவியில பேச மாட்டேன்னு. ஷாங்காய் அப்படின்னுச்சு. அம்மா பேச மாட்டேம்மா அப்படின்னு. ஷாங்காய் அப்படின்னுச்சு. சரி பேரத்தான் கேட்குது போல அப்படின்னு சொல்லி ராகவேந்திரன் ஷாங்காய் அப்படின்னுச்சு. அம்மா ஊரு காரக்குடி, பேரு ராகவேந்திரன், இனிமே சத்தியமா பேச மாட்டேன்னு. பக்கத்துல இருந்த மொழிபெயர்ப்பாளர் சொன்னாரு, நீ எல்லாம் டிவியில போய் பேசி. அந்த அம்மா ஜப்பானிய மொழியில வணக்கம்னு சொல்லுதியா, நீ பதிலுக்கு வணக்கம் சொல்ல வேண்டாமா, நீ எல்லாம் பேசி அப்படின்னாரு. அசிங்கமா போச்சு. உடனே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முழுக்க சுத்தி அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு அந்த அம்மா முன்னாடி போய் நின்று அந்த அம்மாவை பார்த்து ஷாங்காய் அப்படின்னு. அந்த அம்மா பதிலுக்கு காரைக்குடி ராகவேந்திரன்னுச்சு. பேசி ஜெயிக்க முடியலைங்க. அந்த அம்மா வணக்கம்ங்கிற தமிழ்ல காரைக்குடி ராகவேந்திரன் நினைச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட எல்லாம் பேசி வந்திருக்கிறோம். நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கீங்களா ஐயா? அதுல 4 கோபுரம் இருக்கும்ல, அதுல தெற்கு கோபுரம் மட்டும் பெருசா இருக்கும், உயரமா இருக்கும். ஏன் ஏன் சார் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? இந்தியாவில் தெற்கு பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான் தங்கள் உள்ளத்தால் உயர்ந்தவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக தெற்கு கோபுரம் பெருசா இருக்கும் சார். நீங்க எல்லாம் எவ்வளவு நல்ல உள்ளம், ஆனா 16 பேர் தான் கைத்தட்டீங்க. ரொம்ப அழகா கேட்கிறீங்க. பெண்களுக்கான நிகழ்ச்சி, புது யுகம் படைக்கிற பெண்களுக்கு மேடை அமைத்து கொடுக்கிற நிகழ்ச்சி. அப்ப பெண்களை பத்தி பேச வேண்டாமா? அப்ப இவ்வளவு நேரம் நீ என்ன பேசுன? இப்ப பெண்களை பத்தியும் பேசணும். இப்ப நாமெல்லாம் எப்படி சார் வந்தோம் அந்த உலகத்துக்கு? வானத்திலிருந்து அப்படியே டைங் டவுன்லோட் பண்ணாங்களா? எப்படி வந்தோம்? அம்மாவினுடைய வயிற்றில் 10 மாதம் கருவாகி உருவாகி இந்த உலகத்துக்கு வந்தோம். அம்மாக்கெல்லாம் தலையாற்றாங்க, அதை ஏன் கேட்கிற? அவ்வளவு வலி. நாமெல்லாம் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிறோம். அப்படியே கற்பனைக்கு போங்க, எல்லாரும் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிறோம். அம்மா அப்பா வாங்கிட்டு வந்த அப்படியே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் விற்கிற பிரியாணியை அப்படியே அம்மா ஓப்பன் பண்றாங்க, அப்படியே அம்மா சாப்பிட்றாங்க. நாமெல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கோம். அம்மா சாப்பிட்ற பிரியாணி அப்படியே நம்ம வயிற்றுக்குள்ள போகுமா? போகுமாக்கா? போகாது.
அப்படியே சுட சுட அப்படியே ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி அம்மா குடிக்கிறா. அப்படியே அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற நமக்குள்ளேயும் ஃபில்டர் காஃபி போகுமா? போகாது. நல்ல மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டாவை அம்மா சாப்பிட்றா. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற நமக்கும் ஜிகர்தண்டா போகுமா? போகாது. அப்ப என்ன சார் நம்ம சாப்பிட்டு வளர்ந்தோம் அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தப்ப? நான் சொல்லல, அறிவியல் சொல்லுது. ஏன்னா நான் சொன்னா கூட இந்த தம்பி ஏதோ காசு வாங்கிட்டு பொய் சொல்றேன் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். நான் சொல்லல சார், அறிவியல் சொல்லுது. அம்மாவின் வயிற்றுக்குள்ள நாமெல்லாம் இருக்கிறோம்ல, நாமெல்லாம் என்ன சாப்பிட்டோம்? அம்மா சாப்பிடுகிற உணவில் இருந்து சத்துக்கள் இரத்த துளிகளாக மாறி, இரத்த துளிகள் தொப்புள் கொடி வழியாக நம் வயிற்றில் நுழைந்து இரத்தத்தை குடித்து குடித்து நாம 10 மாசம் வளர்ந்துருக்கிறோம். அம்மா சொல்லுவாள்ல, நம்ம ஏதாவது சேட்டை பண்ணா, நாம ஏதாவது தப்பு பண்ணா, நான் ரத்தத்தை கொடுத்து உன்னை வளர்த்தண்டா சொல்லுவாள்ல அம்மா. நம்மெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறோம்ல, உண்மைங்க. ரத்தத்தை கொடுத்து அம்மா நம்ம எல்லோரையும் வளர்த்திருக்கிறார். பெண்களுக்கான நிகழ்ச்சிங்க, தைரியமா சொல்றேன். பூ பெய்துகிற வரைக்கும் தன் உடம்பில் இருக்கிற மார்பகங்கள் எதுக்குன்னு அவனுக்கு தெரியாது. அது எதுக்கு இருக்கு, ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு தான் நினைப்பா. ஆனா திருமணமாகி கருவுற்று பிள்ளை பிறந்த முதல் 1 மணி நேரத்தில் தாயின் மார்பகங்களில் இருந்து தாய்ப்பால் சுரக்குதுல்ல, அந்த தாய்ப்பால் உலகத்தில் இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படாத 1000 வியாதிகளுக்கான நோய் எதிர்ப்பு மருந்தை உள்ளடக்கி இருக்கிறது என்று அறிவியல் சொல்லுகிறது. 1000 வியாதிக்கு மருந்து. அவ்வளவு விலை மதிப்பற்ற மருந்தை நமக்கு அம்மா இலவசமா கொடுக்குறாங்க. நாம அம்மாவுக்கு என்ன கொடுக்குறோம்? நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறோம். கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நான் என் அம்மாவுக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஒரு 8 பேர் கை தூக்கியிருக்கிறாங்க. இவன் என்ன நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அம்மா கிட்ட கேட்கவா போறேன் அப்படிங்கிற? வருவேன், எல்லார் வீட்டுக்கு வந்து கேட்பேன். அப்ப ஐ லவ் யூன்னு சொல்லி இருக்கிற இந்த 8 பேருக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுங்க சார். இப்ப சொல்லாத ஆட்கள் ஐ லவ் யூ சொல்ல வேண்டாமா? சொல்லணும் சார். ஏன் தெரியுமா? மனித உடல் 100 யூனிட் தான் வலி தாங்குமா. 101 யூனிட் வலி வந்துருச்சுன்னா உடம்பில் இருந்து உயிர் பிரிஞ்சு போயிடும். ஆனா ஒவ்வொரு தாயும் பிரசவத்தின் போது 1000 யூனிட் வலி தாங்கி நம்மை இந்த உலகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாள். 100 யானை மிதிக்கிற மாதிரி வலிக்குமா, அப்படியே கொடங்கொடமா ரத்தம் வெளியேறும். அவ்வளவு வலியை தாங்கி இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்து கொடுக்கிறாள் அம்மா. அவளுக்கு காரணம் காரியம் இல்லாம நாம் ஐ லவ் யூ சொல்ல வேண்டாமா? எதுக்கு ஐ லவ் யூ சொல்லியிருப்போம்? நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை செஞ்சு கொடுத்திருந்தா ஐ லவ் யூ சொல்லியிருப்போம். நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்திருந்தா ஐ லவ் யூ சொல்லியிருப்போம். நம்மளை டூர் போக அலோ பண்ணியிருந்தா ஐ லவ் யூ சொல்லியிருப்போம். ஆனா காரண காரியமே இல்லாம நாம அம்மாவுக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கோமா? சொல்லணுங்க. அம்மாவுக்கு ஐ லவ் யூ சொல்லணும். இன்னைக்கு நேரா எல்லாரும் வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா அம்மா என்ன சொல்லுவா? என்னாச்சுன்னு தெரியலையே, நல்லா தானே போன, எதுவும் பேய் பிடிச்சிருச்சா, மந்திரிக்கணும்யா? அப்படி இல்லைங்க. அம்மா கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லுங்க. ஒரு 5 வயசு பையன் நேரா அம்மா கிட்ட போய் அம்மாவை பார்த்து சொன்ன அம்மா ஐ லவ் யூ. உடனே அம்மா அந்த 5 வயசு பையனை தூக்கி இடுப்புல உட்கார வச்சு அப்படியே என் செல்ல குட்டி அப்படின்னு கொஞ்சி ஐ லவ் யூ டூடா அப்படின்னு சொன்ன. காலங்கள் உருண்டு ஓடிச்சு. பையனுக்கு 15 வயசு. நேரா வீட்டுக்குள்ள வந்தேன். அம்மா டிவியில பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பாக்கியலட்சுமி கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு சமைச்சுக்கிட்டு இருந்துச்சு. நேரா வந்தேன். 15 வயசு பையனுக்கு அம்மாவை பார்த்தேன். அம்மா ஐ லவ் யூன்னு. உடனே அம்மா சொன்னா, எதுவா இருந்தாலும் உங்க அப்பா இருக்கும் போதே வாங்கிடணும், அவர் போனதுக்கு அப்புறம்லாம் கேட்கப்படாதுன்னா. காலங்கள் உருண்டு ஓடிச்சு சார். பையனுக்கு 25 வயசு.
நேரா உள்ள வந்தேன். அம்மா பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பாக்கியலட்சுமி இன்னமும் சமைச்சுக்கிட்டு இருக்கு. பாவம் கல்யாணத்துக்கு வந்தவங்க சாப்பிடாமலே இருக்காங்க 10 வருஷமா. நேரா 25 வயசு பையன் உள்ள வந்தேன். அம்மாவை ஏற இறங்க பார்த்தேன். அம்மா ஐ லவ் யூ அப்படின்னா அம்மா சொன்னாங்க, யாருடா போன வாரம் கூட்டி வந்தியே அந்த பொண்ணா? நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுடா. காலங்கள் உருண்டு ஓடிச்சு சார். பையனுக்கு 35 வயசு, அம்மாவுக்கு 60 வயசு. அம்மாவால் அடிக்கடி அப்படி வெளியெல்லாம் போயிட்டு வர முடியாது. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளதான். நேரா உள்ள வந்தான். 60 வயசு அம்மா. அம்மாவை பார்த்து, அம்மா ஐ லவ் யூ. அம்மா சொன்னா, நான் தான் அப்பவே சொன்னனே அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு. நீ கேட்கல, அதுதான் நீ அனுபவிக்கிறேன்னா. சார் காலங்கள் உருண்டு ஓடுச்சு. பையனுக்கு 45 வயசு, அம்மாவுக்கு 70 வயசு. படுக்கையா இருக்கா. நேரா வீட்டுக்குள்ள வந்தான். அம்மா படுக்கையில் இருக்கிறா. அம்மா கையெடுத்து தான் உள்ளங்கையில வச்சான். அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டு அம்மாவை பார்த்து சொன்னா, அம்மா ஐ லவ் யூன்னா. அம்மா சொன்னா, கையெழுத்து போட்டு தரமாட்டேன்னா. இப்ப எந்த வயசுல நாம எதுக்காக அம்மாவுக்கு ஐ லவ் யூ சொல்றோம்ங்கிறது அம்மாவுக்கு தெரியுங்க. என் பிள்ளை எதுக்காக ஐ லவ் யூ சொல்றாங்கிற உண்மை அம்மாவுக்கு தெரியும். ஆனா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எங்க அம்மாவுக்கு நான் ஐ லவ் யூ சொன்னதே இல்லை அப்படிங்கிறவங்க இன்றைக்கு இந்த நாளில் உங்கள் அம்மாவை சந்தித்து உங்க அம்மாவை பக்கத்துல உட்கார வச்சு உங்க அம்மா கிட்ட உங்க அம்மா முகத்தை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு ஐ லவ் யூ சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா ஐ லவ் யூ சொல்லுவதற்கு என் அம்மா இன்று என்னோடு இல்லை. எங்க அம்மா இன்னைக்கு என் கூட இல்லை. ஆனா எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் பாக்கியசாலிகள். இப்போது வரைக்கும் உங்கள் அம்மா உங்களோடு இருக்கிறார்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்க அம்மா இறந்த பிறகு உங்க அம்மாவை நினைத்து நீங்கள் திண்டாடுவதை விட உங்கள் அம்மா உங்களோடு இருக்கிற போதே அவர்களை கொண்டாடுவதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. இன்னைக்கு போன உடனே அம்மாவுக்கு ஐ லவ் யூ சொல்லு. பேச்ச முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் இருந்தா ராஜாராமு நேரம் இங்கேயே வந்துருவாப்புல. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. ரொம்ப கடினப்பட்டு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. கூட்டம் வரலையே அப்படின்லாம் இவங்க கவலைப்படலை. ஆனா வந்திருக்கிற மக்கள் மன நிறைவாக இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி விட்டு போகணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா சில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. நீங்க ரொம்ப அழகா ஆடுனீங்க, நல்ல பாடுனீங்க. நிறைய திருமணமான அம்மாக்கள் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம மேடையில் வந்து ஆடினாங்க. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா பேர் தனலட்சுமி. கல்யாணத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது அந்த அக்கா நீளம் தாண்டுதல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், உயரம் தாண்டுதல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ். கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க மாமியா வீட்டு வாசப்படியை கூட தாண்டக்கூடாதுன்னு சொல்லிருச்சு. அவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலையும் ஒரு அழகான மேடை. நீங்க அத்தனை பேரும் இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியா ஒன்றிணைவதற்கான நல்ல வாய்ப்பை அற்புதமான இந்த அமைப்பு பாரதி ஈவென்ட் மற்றும் மேனேஜ்மெண்ட் நியூஸ் சென்ஸ் கிரியேஷன்ஸ் ரொம்ப அழகாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுங்க. உங்க கைத்தட்டு தான் அவர்களுக்கான நன்றிகள். அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பா பெண்களுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்கல்ல. அப்ப இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு அழகான ஆல்பம் சாங்க உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்ப பெண்களை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியை மட்டும் அமைக்கலங்க, ஒரு அற்புதமான ஆல்பம் சாங்கையும் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஆல்பம் சாங்க எழுதி இருக்கிற அற்புதமான அக்கா அவங்க இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற பாரதி ஈவென்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த அண்ணனினுடைய மனைவி.
தான் மனைவிக்கும் ஒரு இடம் கொடுத்து, உனக்கு கவிதை எழுத வருமா, பாட்டு எழுத வருமா, நீ பாட்டு எழுது அப்படின்னு பாட்டு எழுதி அதுக்கு அழகா இசையமைத்து அதை ஒரு ஆல்பம் சாங்காக ஒரு அற்புதமான பாடலாக உருவாக்கி இப்போது இந்த மன்றத்தில் இந்த மேடையில் வெளிப்படுத்த காத்திருக்கிறார்கள். அது யூடியூப்ல வரும், ஃபேஸ்புக்கில் வரும், இன்ஸ்டாகிராமில் வரும், எல்லா சோஷியல் மீடியாவிலையும் வரும். எதையோ வைரலாக்குற நீங்க உங்களுக்கான அந்த பாடலையும் ஒரு வைரல் பாடலாக மாற்ற வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு ஒரு அற்புதமான கைத்தட்டு கொடுத்து மாற்றுவோம் அப்படிங்கிற உறுதியை கொடுங்க. ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என் பணிவான நன்றிகளை சொல்லி, இதனால் வரைக்கும் ராஜாராம நான் ஒரு ஆங்கர், ஒரு பேச்சாளர் அப்படிதான் நினைச்சேன். ஆனா ராஜாராம் இனி சீரியல்லே நடிக்கலாம், வாய்ப்பு இருந்தா சினிமாவிலையும் நடிக்கலாம். நர்மதாவை நான் இன்னைக்கு தான் முதல்ல சந்திக்கிறேன். நர்மதா நல்லா பேசுவாங்க அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க. இனிமே அப்படி யாராவது என்கிட்ட சொன்னா நர்மதா நல்லா ஆடவும் செய்வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா உங்கள் அத்தனை பேரையும் மகிழ்ச்சியாவே வச்சிருந்தாங்க. தொய்வே இல்லாம ரொம்ப அழகா உங்க அத்தனை பேரையும் மகிழ்ச்சியாவே வச்சிருந்தாங்க. ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு ராஜாராம் மற்றும் நர்மதாவுக்கு.